வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான ஜாபை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் பேக்கிங் ஜாப். என்ன பேக்கிங் ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேனா பேக்கிங் ஜாப். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த கம்பெனி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்கிங் மட்டும்தான், பேக்கிங் ஜாப் அண்ட் பார்ட் டைம் ஜாப் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பேக்கிங் ஜாப் வந்து இந்த பேனெல்லாம் உங்களுக்கு எங்கேருந்து வருது, ஸோ இதில் எவ்வளோ கிடைக்கும், மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 வந்து சம்பாதிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் இதில் இன்கம் கிடைக்கும். நீங்கள் இந்த ஜாபை எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கீழே நான் வந்து மெயில் ஐடி தருவேன். ஸோ அந்த மெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட பயோடேட்டா, அதாவது உங்களோட ஃபோன் நம்பர் அண்டு ஜிமெயில் ஐடி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஊர், உங்களோட பேர் என்ன, ஸோ இந்த ஜாபை வந்து நீங்கள் எத்தனை பேர் பண்ண போகிறீங்க அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே வந்து கேட்பாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாமே வந்து கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு 3 நாள் கழித்து உங்களுக்கு அவங்க கால் பண்ணுவாங்க. அதாவது அதிகபட்சம் 3 நாள். ஸோ அதுக்குள்ளாரே வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ டோட்டலாக எல்லா வகையான பேனாவையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்க. அதாவது ஒரு கம்பெனி பேனா கிடையாது, பல கம்பெனி பேனா வந்து அவங்க கொடுத்துருவாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஃபாரினுக்கு தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபாரின்லேருந்து நம்ம கண்ட்ரிக்கு வருது, நம்ம கண்ட்ரிலேருந்து ஃபாரின் போகுது, அந்த மாதிரி தான் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு கவரில் போடுற மாதிரி இருக்கும். ஒரு பேனா ஒரு கவரில் போடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு பாக்ஸில் 10 பேனா எடுக்கிற மாதிரி இருக்கும். பல வெரைட்டி அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ ஸோ அந்த மாதிரி நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கணும். அதாவது அவங்க கொடுக்குற பேனா எல்லாமே கவுண்டிங் இருக்கும். ஸோ பேனா ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பேமெண்ட் பண்ணக்குள்ளே அவங்க அதை பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க. அதனால் அந்த பேனா கவுண்டிங்கில் வந்து கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு டைம் ஜாப் கொடுத்துட்டாங்கன்னா, நெக்ஸ்ட் டைம் அந்த ஆர்டர் கொடுக்கறதுக்கு நீங்கள் அந்த மாதிரி ஜென்யூனாக நடந்துக்கினா மட்டும்தான் அடுத்த டைம் ஆர்டர் கொடுப்பாங்க. ஸோ இதுக்கான டீட்டெயில் எல்லாமே நான் கீழே தரேன். நீங்கள் அதுக்கு மெயில் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு ஏதாவது ஜாப் வந்துச்சுனாலே நான் தெரிவிக்கிறேன். ஸோ நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி வீடியோவை தெரிஞ்சுக்க கூடவே இந்த லைக்கும் போட்டுக்கோங்க. அப்போ தான் அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். புதிய ஜாபில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.